இந்த வீடியோ கொஞ்சம் கவனமா பாருங்களேன். எறும்புகள் கூட்டத்துல ஒரு எறும்பு மட்டும் ரொம்ப ஹார்ட் வொர்க்கிங்கா இருந்துச்சு. மத்த எறும்புகள் 1 பருக்கை எடுத்துட்டு வந்தா, இது 3 பருக்க எடுத்துட்டு வரும். மத்தவங்க எல்லாம் ரெஸ்ட் எடுக்கும்போதும் கூட, இது மட்டும் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆரம்பத்துல எல்லாரும் அதை பாராட்டுனாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மத்த எறும்புகளும் அவங்களோட சாப்பாட்டை இதுகிட்ட கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், இதுகிட்ட கொடுத்தா போதும், இதுவே தூக்கிடும்னு. ஒரு நாள் அளவுக்கு மீறி வேலை பண்ணதுனால, அது சோர்ந்து கீழ விழுந்துடுச்சு. ஆனா, அந்த கூட்டத்துல யாருமே அதுக்கு ஹெல்ப் பண்ணல. ரொம்ப முக்கியமா, இதே மாதிரி வேற ஏதாச்சும் இளிச்சவாய் எறும்பு இருக்கான்னு தேட ஆரம்பிச்சுட்டாங்க. நிஜ வாழ்க்கையிலும் அளவுக்கு அதிகமா தியாகம் பண்றவங்களுக்கு இதுதான் முடிவு. முதல் தடவ ஹெல்ப் பண்ணா தேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 2வது தடவ அது எக்ஸ்பெக்டேஷனா மாறிடும். 3வது தடவ முடியாதுன்னு சொல்லி பாருங்களேன், நீ மாறிட்டன்னு உங்களே ப்ளேம் பண்ணுவாங்க. சைக்காலஜில இத என்டைட்டில்மென்ட் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க. நீங்க தொடர்ந்து ஃப்ரீயா குடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, மக்கள் அத உதவியா மட்டும் பார்க்க மாட்டாங்க. அது அவங்களோட உரிமையா நினைக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதனால உங்கள வருத்தி உங்க வேல்யூ